நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரத்திலே, நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கலாமா? 3ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கும் போது, நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் எடுத்துக்கொள்ளுங்கள். 1 கொரிந்தியர் நீங்கள் 3ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்கும் போது, 3ஆம் அதிகாரம் 18வது வசனம், ஒருவனும் தன்னைத்தானே வஞ்சியாதிருப்பானாக, இவ்வுலகத்திலே உங்களில் ஒருவன் தன்னை ஞானி என்று எண்ணினால் அவன் ஞானியாகும்படிக்கு பைத்தியமாயிருக்க கடவன். ஹலோ, எல்லாரும் நல்லா கவனிங்க. ஆண்டவர் வேதத்தில் என்ன எழுதி வைத்திருக்கிறார் அப்படின்னா, நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே. 10 காரியத்துல ஞானமா நடந்துட்டீங்க, 50 காரியத்துல ஞானமா நடந்துட்டீங்க. உடனே நமக்கு நான் நல்ல ஞானி, எனக்கு எல்லாமே தெரியும், நான் எதுவும் தப்பு பண்ண மாட்டேன், எனக்கு அனுபவம் இருக்குது. வேதம் சொல்லுகிறது, நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே. ஏன் அப்படின்னா, ஒவ்வொரு வேலைக்கும் ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் காரியங்கள் மாறிட்டே இருக்கும். அதான் சொற்ப மதியினம். எப்படிப்பட்ட மதியினமாமா? சொற்ப மதியினம். ஒரு சின்ன தப்பு, சின்ன ஞான குறைவு நம்முடைய வாழ்க்கையில பெரிய ஆபத்தை கொண்டு வந்துடும். அதனால ஆண்டவருடைய பிள்ளைகள் இந்த பிரசங்கத்தை கேட்கும் போது சிலர், எனக்கு என்ன ஞான குறைவு இருக்குது, நான் ஏன் ஜெபம் பண்ண வேண்டும், நான் நல்லதான ஞானமா இருக்கேன். இல்ல, நீங்க ஞானின்னு நினைக்காதீங்க. எப்பொழுதும் உங்களுடைய ஞானம் ஒர்க் அவுட் ஆகாது. ஆண்டவர் அந்தந்த நேரத்திலே நமக்கு ஞானத்தை கொடுக்கிறதற்கு வல்லவர். சொற்ப மதியினம். அவ்வளவு ஞானியா இருந்து அவ்வளவு எல்லாம் தெரிஞ்சு ஒரே ஒரு சின்ன விஷயத்துல பாத்தீங்க அப்படின்னா அப்படியே கோட்டை விட்டுருவாங்க. அதான் ஒரு கணவன் மனைவி சமுதாயத்திலே மிகப்பெரிய ஆட்கள் அப்படின்னா அவங்களுக்கு தெரியாதவங்க யாருமே இல்லை. நான் இப்போ மைக்கில் அவங்களுடைய பேரை சொன்னா கூட உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அவங்கள. அந்த அளவுக்கு ரொம்ப ஃபேமஸ் ஆனவங்க. ஆனால் அந்த கணவன் மனைவிக்கு இடையே ஒரு பெரிய பிரச்சனை மனைவி கணவனை விட்டு பிரிந்து போய்விட்டார்கள். அப்போ எல்லாருக்கும் பயங்கரமான கேள்விக்குறி, எப்படி இவங்க 2 பேரும் இவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங் ஆனவங்களாச்சே, எப்படி பிரிஞ்சாங்க, என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தா ஒரு சின்ன பிரச்சனை, ஒரு சின்ன ஞான குறைவு. கணவனார் தனக்கு கீழே ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற ஒருத்தர் இருக்கிறாரு. அந்த ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவர் தான் அந்த கணக்கு வழக்கெல்லாம் பார்க்குறது, இவங்க ஃபேமிலிக்கு எல்லாவற்றையும் செய்கிறது அவர் தான். அப்போது கணவனாருக்கு ஃபாரினில் ஒரு இடத்துல அழைக்கப்பட்டிருக்கிறார். அப்போ அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், இல்லை நான் இப்போ பிஸியாக இருக்கிறேன், நான் வர முடியாது, அதனால என் மனைவியை நான் அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ மனைவியை கூப்பிட்டு சொல்கிறாரு, ஏம்மா நான் வர முடியாதனால நீ போகும்போது அசிஸ்டண்ட்டை கூட நம்முடைய வீட்டில் ஒர்க் பண்ணுறவரை கூட கூட்டிகிட்டு போயிரு. ஆனால் ஒன்று மட்டும் ஜாக்கிரதையாக பண்ணிடு, நீயும் ஒரு ரூம் போட்டு தங்கிடு, அவருக்கு ஒரு தனியாக ஒரு ரூம் போட்டு தங்க வச்சிரு அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் ஃப்ளைட் ஏறி வெளியூர் போனாங்க. இவங்களும் நல்லவர், அந்த ஐயாவும் நல்லவங்க, தப்பெல்லாம் கிடையாது. இந்த ரூம் எல்லாம் நம்ம புக் பண்ணுறதுல ஷூட் ரூம் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஷூட் ரூம் அது என்ன அப்படின்னா, உள்ளுக்குள்ளே 2 ரூம் இருக்கும். ஒரு வீடு மாதிரியே இருக்கும் பாருங்களேன். ஃபோனோட ஒரு ஹால் இருக்கும், அதுக்கப்புறம் 2 பெட்ரூம் இருக்கும், அதுக்கப்புறம் கிச்சன் இருக்கும். ஆனால் ஒரே வீடு, அதுக்கு ஷூட் ரூம்னு சொல்லுவாங்க. இப்போ இவங்க 2 ரூம் தனித்தனியாக எடுத்துட்டாங்க. ஒரு ஷூட் ரூம் எடுத்து இவங்க தனி ஒரு ரூம், இவங்க ஒரு தனி ரூம், ஒரே வீட்டுக்குள்ளே அப்படி எடுத்து அந்த மீட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டாங்க. இவரும் எதையும் கண்டுக்கெல்லாம் நாட்கள் போனது. வருஷத்துக்கு ஒரு டைம் அந்த கணக்கு பார்ப்பாங்க பாருங்களேன், அந்த பில் எல்லாம். அப்போ இந்த பில்லெல்லாம் இவர் பார்த்துட்டே இருக்கும்போது இவங்க மீட்டிங் போன டேட்டில் அந்த பில்லை எடுத்து பார்த்தா ஒரே ஒரு ரூம் புக் பண்ணது மாதிரி பில் இருக்குது. உடனே இவருக்கு பயங்கரமான ஷாக் ஆயிடுச்சு. நான் அப்போவே சொன்னேன் 2 ரூம் தனியாக போடுங்கன்னு சொன்னேன், இவங்க ஒரு ரூமுடைய பில்லு தான் கொடுத்துருக்காங்க, இன்னொரு ரூமுடைய பில்லு வரல அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மனைவியை கூப்பிட்டு, என்னாச்சு, ஏன் இந்த மாதிரி நீ ஒரு ரூமுடைய பில்லு தான் இருக்குது அப்படின்னு. உடனே அவங்க என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, நாங்கள் இந்த மாதிரி ஷூட் ரூமில் தங்கிட்டோம், ஒரே வீட்டில் 2 ரூம் இருக்கிற மாதிரி அப்படின்னு. இவருக்கு திடீர்னு என்னமோ தெரில, ஒரு கோபம் மாதிரி வந்துருச்சு. நான் தான் அப்படி வேணான்னு சொன்னேன்ல, நீ ஏன் கேட்கல அப்படின்னு கோபம் ஆயிட்டாரு. இல்லை நாங்கள் அப்படி தங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அமைதியாக போயிட்டாங்க. ஏற்கனவே இந்த கூட இருக்கிறவர் மேலே இவருக்கு நிறைய கம்ப்ளைண்ட் இருந்துச்சு.
இதையும் சொல்லியும் இவங்க கேட்காதனால உனக்கு கீழ்ப்படிதல் இல்லை அப்படின்னு சொல்லி உன்னை நான் கொஞ்ச நாளைக்கு வேலையை விட்டு ரிசைன் பண்றேன், நீ கொஞ்ச நாளைக்கு வேலைக்கு வர வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. சொன்ன அடுத்த நிமிஷத்துல மனைவி என்ன சொல்றாங்க அப்படின்னா, என்னால தானே அவருடைய வேலையை விட்டு நீ அவரை தூக்குறீங்க, அப்படின்னா ஒண்ணு பண்ணுங்க, நானும் இந்த வீட்டை விட்டு வெளியே போறேன்றாங்க. ஒரு சின்ன ஞான குறைவு. இவங்க 2 பேருக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் கிடையாது. இவங்களும் தப்பு பண்ணல, அவங்களும் தப்பு பண்ணல. கணவனார் நல்லவர், மனைவி நல்லவர், வேலை செய்யறவங்க எல்லாருமே நல்லவர். இவர் ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்குறாரு. ஏற்கனவே நிறைய கம்ப்ளைண்ட் அவர் மேல இருக்கிறதுனால ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்குறாரு. இந்த அம்மா டப்புன்னு சொல்லிட்டாங்க, என் நிமித்தமா நீங்க அவரை எப்படி நீங்க ரிஜெக்ட் பண்ணலாம், எப்படி வேலையை விட்டு தூக்கலாம், அப்போ எனக்கு கஷ்டமா இருக்காதா, அது நல்ல ஆளாச்சே, நானும் வேணா வீட்டை விட்டு வெளியே போறேன். இவருக்கு பயங்கரமான கோபம் வந்துச்சு. நீ போனா போ அப்படின்ட்டாரு. இந்த அம்மா என்ன யோசிக்கல, பெட்டியை தூக்கிட்டு வெளியே கிளம்பிட்டாங்க. அது ஒரு பெரிய பிரச்சனையாக மாறி குடும்பமே 2ஆக பிரியக்கூடிய சூழ்நிலையில போயிடுச்சு. அப்போ அவ்வளோ ஞானம் உள்ளவங்க சொற்ப மதியினம். அதனால இந்த ஜெபத்தில் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளையே, எனக்கு ஞானம் இருக்குன்னு நினைச்சிடாதீங்க. எனக்கு போதுமான ஞானம் இருக்குது, எனக்கு யாரும் சொல்லி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, எனக்கு யாரும் அறிவுறுத்த வேண்டிய அவசியம் இல்லை, நான் எதுக்காக ஜெபிக்கணும், நான் ஞானத்தினால தான் எல்லாத்தையும் கொண்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. சில நேரங்களிலே எவ்வளவு ஞானம் உள்ளவர்களா இருந்தாலும் சின்ன மதியினம் பெரிய ஆபத்தை கொண்டு வரும். அதனால ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிடமும், ஒவ்வொரு காரியத்திற்கும் நமக்கு கர்த்தர் அவருடைய ஞானத்தை தரணும்னு ஜெபிக்கணும். அப்போ இந்த காரியத்தில் நான் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிட்டேன், இந்த காரியம் எனக்கு தெரியும், இந்த காரியம் எனக்கு பழக்கமானது, 10 வருஷமா இந்த ஃபீல்டில் இருக்கிறேன், 20 வருஷமா இந்த ஃபீல்டில் இருக்கிறேன், நான் செய்யாததா, நான் பார்க்காததா, நான் பண்ணாததா. ஆண்டவருடைய பிள்ளைகள் அப்படி நினைச்சிடாதீங்க. ஒரு சின்ன மிஸ்டேக், அதான் கட்டட வேலை செய்யற ஒருத்தர், வீடு கட்டுறவர், நிறைய பில்டிங் அப்பார்ட்மெண்ட் எல்லாம் கட்டி கொடுத்துருக்கிறாரு. அவர் ரொம்ப அசால்ட்டா ஒரு இடத்துல போய் பில்டிங் கட்டுறாரு. அந்த மண்ணை பார்த்த உடனே இதுக்கு எவ்வளவு தூரம் அஸ்திபாரம் போடணும்னு கண்டுபிடிச்சிருவாரு. இது நடந்த சம்பவம். போறாரு, அந்த இடத்துல போய் இத்தனை அடிக்கு அஸ்திபாரம் போடலாம் அப்படின்னு சொல்றாரு. 4வது மாடி கட்டிட்டு இருக்கும்போது அந்த பில்டிங் அப்படியே இறங்குது. என்னன்னு பார்த்தா, அந்த பில்டிங் கட்டின இடம் ஒரு குளத்துக்கு மேல, பழைய குளத்துக்கு மேல இவங்க பில்டிங் கட்டிருக்காங்க. இவருக்கு ஒரு பெரிய நஷ்டமாகி அதுக்கப்புறம் அவருடைய பேரே கெட்டு போயிருச்சு. அப்போ ஆண்டவருடைய பிள்ளையே, நமக்கு தெரியாது அங்க என்ன இருக்கு அப்படின்னு. அதனால நீங்க தினமும் இல்ல ஒவ்வொரு காரியத்திற்கும் நீங்க எதற்காக ஜெபிக்கணும் அப்படின்னா, ஆண்டவரே எனக்கு ஞானத்தை தாரும். ஆமென் சொல்லுங்கள். கைகளை அப்படியே உயர்த்துங்க பார்க்கலாம். ஆண்டவரிடத்துல சத்தமா சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு ஞானம் இல்லைன்னு சொல்லுங்க. ஆண்டவரிடத்துல, ஆண்டவரே இன்னும் என்னுடைய காரியத்தை செய்கிறதற்கு எனக்கு ஞானம் வேண்டும். ஹல்லேலூயா. நான் நம்புகிறேன் ஆண்டவர் ஒரு பெரிய ப்ராஜெக்டுகளை எல்லாம் நிறைவேற்றுவதற்கு ஞானத்தை கர்த்தர் தருகிறவர். உங்களுக்கு இருக்கிற அந்த நீங்க செய்ய வேண்டிய காரியத்திற்கு கர்த்தர் ஞானத்தை தருவார். ஹல்லேலூயா. ராஜா, அப்பா, இதுவரையிலும் உங்க ஞானத்தினால தான் இதெல்லாம் செஞ்சேன், உங்க ஞானத்தினால தான் தாண்டி வந்தேன், உங்க ஞானத்தினால தான் இவ்வளவு பெரிய வெற்றியை பார்த்தேன். இப்ப எனக்கு போதாது, இனியும் எனக்கு ஞானத்தை தாரும். சொல்லுங்கள், ஆண்டவரே இனியும் எனக்கு ஞானம் வேண்டும். அந்த ஞானத்தை கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்துவீராக ராஜா, தருவீராக ராஜா. ஞானத்தில் குறைவுள்ளவன் கேட்டால் தருவேன் என்று வாக்கு கொடுத்தீரே, இப்பொழுது உம்முடைய ஞானம் எங்களுக்கு கடந்து வருவதாக. சொல்லுங்க, ஆண்டவரே கடந்து வருவதாக. நீங்க வராம நாங்க ஒன்றும் செய்ய முடியாது. சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க நாங்க ஒன்றும் முடியாது. நீங்க பேசாம காரியம் ஒன்றும் வாய்க்காது. நீங்க பேசாம காரியம் ஒன்றும் வாய்க்கா. 2 கரங்களை மேல உயர்த்தி, நீங்க வராம நாங்க ஒன்றும் செய்ய முடியாது. சத்தமா சொல்லுங்க, நீங்க. ஹல்லேலூயா.
சம்தனோர லவ்தனோர நீங்க பேசாம காரியம் ஒன்றும் ஓ நீங்க பேசாம காரியம் ஒன்றும் ஒரு விசை கூட சத்தமாய் கைகளை உயர்த்தி எல்லாரும் சொல்லுவோம். நீங்க வராம ஓ ரிந்தலரம் தனேர கதோலரோ தனரம் இயேசுவே நாங்க ஒன்றும் செய்ய முடியாது. நீங்க பேசாம காரியம் ஒன்றும் வாய்க்காது. ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லு. அப்போ நம்ம ஞானத்துல தேறினவங்கன்னு நம்ம எப்போ என்ன பண்ணிடக்கூடாதுன்னா நினைக்கவே கூடாது. எனக்கு தெரியும், என்னால் பண்ண முடியும், எனக்கு அனுபவம் இருக்குது, அதை சொல்லவே கூடாது. எப்பொழுதுமே ஆண்டவருடைய பிள்ளைக்கு ஒரு தாழ்மை வேண்டும். ஆண்டவரே நான் 1000 காரியத்தை ஜெயிச்சாலும் உங்க கிருபையினால தான் ஜெயிச்சேன், உங்க பிரசன்னத்தினால தான் ஜெயிச்சேன், நீங்க கற்றுக் கொடுத்ததுனால தான் நான் ஜெயிச்சிட்டேன். இந்த டைமும் நான் ஜெயிக்கணும்னா உங்க கிருபை இல்லாம என்னால என்ன பண்ண முடியாதுன்னா ஜெயிக்கவே முடியாது. அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளை எப்பவுமே ஞானத்தை டிபெண்ட் பண்ணி வாழ்றதுக்கு கத்துக்கணும். எங்க போனாலும் எங்க போய் நின்னாலும் ஒரு டைம் டக்குன்னு ஒரு 2 மினிட்ஸ் எதுக்காக ஜெபிக்கணும் அப்படின்னு சொன்னா ஞானத்துக்காக ஜெபிக்கணும். அதான் நெகேமியாவுடைய சப்ஜெக்டை உங்களுக்கு நான் எடுக்கும்போது உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இந்த நெகேமியா பார்த்தீங்க அப்படின்னா எல்லா இடங்களிலையும் ஞானத்திற்காக ஜெபிச்சுட்டே இருப்பார். அவருடைய பிரச்சனை வரும்போது ராஜா கிட்ட கேட்கும்போது எந்த சூழ்நிலையா இருந்தாலும் ஞானத்திற்காக. அதனால தான் அவர் கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்பை வெற்றியாய் முடிக்க முடிஞ்சு. இந்த ஞானம் எல்லாவற்றை பார்க்கலும் பெரியது.